अहमिदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன்னா, அத்தியாசத்தை பத்தி இந்த பிரம்மசூத்திரத்துல எங்கெங்க சொல்லியிருக்கு, பாஷ்யத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கல. இப்போ அது சொன்னா ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். சூத்திரக்காரர் எந்தெந்த இடத்துல அத்தியாசத்தை சூச்சனம் பண்ணியிருக்கார், எந்தெந்த சப்தத்தினால சூச்சனம் பண்ணியிருக்கார், இதை நம்ம பார்க்கணும். அத்தியாசம்ங்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் வேதாந்தத்துல. ஏன்னா இந்த அத்தியாசம் இல்லைன்னு சொன்னா வேதாந்த சாஸ்திரத்துக்கு பக்கத்திலேயே வர வேண்டாம். அப்படித்தானே? வேதாந்த சாஸ்திர ஆரம்பத்துக்கே, இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப மூலமாக இருக்கிறது அத்தியாசம். அத்தியாசம்னா என்ன? முதல்ல அத்தியாச பாஷ்யம் வந்திருக்கே. அத்தியாசம்னா என்ன? ரொம்ப சுலபமா சொல்லணும்னு சொன்னா, நீ யாருன்னு யாராவது நம்ம கேட்டான்னு வச்சுங்கோ, உடனே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம் இல்லையா, அறிமுகப்படுத்துப்போம் இல்லையா? அப்ப நாம நம்மளை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமோ, எதை நாம அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்குறோமோ, இந்த ஞானம் எல்லாம் அத்தியாசம். அகமிதம் மமேதம் இது லோக விவகாரா. இது அத்தியாசத்தினுடைய லட்சியம், பாஷ்யக்காரர் சொல்லி கொடுத்த லட்சியம். அகமிதம்னு சொன்னா தன்னை பத்தி அவன் என்னெல்லாம் சொல்லிக்கிறானோ, லோகத்துல பிரசித்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி தன்னோட சம்பந்தப்பட்டதை எதெல்லாம் சொல்றானோ, இதெல்லாம் என்னோட சம்பந்தப்பட்டது, இவன் பையன் இப்படி இத்தியாதிகள் எத்தனையோ சொல்லுவான் இல்லையா? இது எல்லா ஞானமும் அத்தியாசம். நமக்கு அத்தியாசம்ங்கிறது ஞானாத்தியாசம் அர்த்தாத்தியாசம்னு ரெண்டா இருக்கு. நான் இப்ப பாக்குறது வெறும் ஞானாத்தியாசம் மாத்திரம்தான். அர்த்தாத்தியாசத்தை தனியா வச்சுப்போம். அப்படின்னா என்னாச்சு, நம்மளுடைய ஞானம் பிராந்தி ரூபமாக இருக்கு. ஆத்ம விஷயத்துல தன்னை பத்தின ஞானம் பிரமையாக இருக்கு, பிராந்தியாக இருக்கு. இத சூத்திரக்காரர் எத்தனை இடத்துல சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். ஆரம்பத்துல பாஷ்யக்காரர் முதல்லயே அத்தியாச பாஷ்யத்திலேயே ஆரம்பிச்சார். ஏன், எதுக்காக இப்படி ஆரம்பிச்சார்? இது சொந்தமான ஸ்வகீய கல்பனை இல்லை. பாஷ்யக்காரர் அத்தியாசத்தை முதல்ல ஆரம்பிச்சாரே, இது அவர் சொந்தமாக தன்னுடைய கல்பனையில ஆரம்பிச்சாருங்கிறது இல்லை. மேல்கொண்டு சூத்திரக்காரர் ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய அத்தியாசத்தை இவர் முதல்ல எடுத்து விவரணம் பண்ணினார். இது பிரதம சூத்திரத்துக்கு எப்படி ஆவசியம், அதாவது இந்த அத்தியாசத்தை நிரூபணம் பண்ண வேண்டியது முதல் சூத்திரத்துல ரொம்ப அவசியம்ங்கிறது எப்படி சித்தமாச்சு? ஒரே ரொம்ப சுலபமான சமாதானம் எப்படி சொல்லலாம்னா, அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா, இது சூத்திரம். பிரம்மஜானத்துல இவனுக்கு இச்சை இருக்கு அப்படின்னா, எது இல்லையோ அதுல தானே இச்சை வரும். இவனுக்கு பிரம்மஜானம் வேணுங்கிற இச்சை இருக்கு. பிரம்மஜானம்ங்கிறது என்ன, பிரம்மாங்கிறது என்ன? ஸ்ருதியெல்லாம் இவன் படிச்சவனாக இருக்கிறதுனால ஆத்மா பிரம்மா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கான். அயமாத்மா பிரம்மா, ஓ இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இப்படி தெரிஞ்சுட்டவனுக்கு தன்னுடைய ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா, அப்ப அவன் தெரிஞ்சின்ற விஷயத்துல தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கோங்கிற சந்தேகம் இருக்கணும் இல்லையா? இல்லாட்டா தெரிஞ்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு யாராவது நினைப்பனோ? நினைக்க மாட்டான். சித்தே ந இச்சா அப்படின்னு ஒரு நியாயம். எதை ஆசைப்படுறானோ அந்த விஷயம் இவனுக்கு ஏற்கனவே சித்தமா இருந்தால் அதுல ஆசை வராது. கிடைக்காத ஒரு விஷயத்துல, அது பரியந்தம் தன்னிடத்துல இல்லாத விஷயத்துல தான் ஆசை வரும். இப்போ ஆத்ம ஞானம் இவனுக்கிட்ட இருக்குன்னு சொன்னா அப்போ அவனுக்கு ஜிஜ்ஞாசை வராது. இதுல இருந்தே அவனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் சம்சயமாக இருக்கு, அல்லது தீர்மானமாக இப்படித்தான்னு நிச்சயம் இல்லாததாக இருக்கு. இப்படி சொல்லலாம். நிச்சயமா சொல்ல முடியாதபடிக்கு இருக்கு. இப்படிதான் நான் ஆத்மானா என்னன்னு கேட்டா நான் சொல்றது சரிதான்னு அவனால தீர்மானமா சொல்ல முடியாதபடிக்கு இருக்கு. இப்படி இருந்தா தான் அவனுக்கு ஜிஜ்ஞாசை வரும்.
மேற்கொண்டு சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படும். ஒண்ணு, இந்த ஜிஜ்ஞாசா பதத்தினாலேயே அவனுக்கு ஏற்கனவே தனக்கு இருக்கக்கூடிய ஞானம் தவறான ஞானம் அத்தியாசம்ங்கிறத சூச்சனம் பண்ணினார். இன்னொன்னு, சாஸ்திரத்தினுடைய விஷயம் பிரயோஜனம் இது என்னன்னு கேட்டா ஜீவபிரம்ம ஐக்கியம் சாஸ்திரத்துல நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயம்ங்கிறார். பிரயோஜனம் என்னன்னு சொன்னா பந்த நிவர்த்தி பிரயோஜனம் அப்படின்னு சொல்றார். சாஸ்திர விஷயம்ங்கிறது ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொன்னால் இது ஜீவம் பிரம்மம் ரெண்டும் பின்னங்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரமாணம் இருக்கு. லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிரமாணமும் இந்த ஐக்கியத்தை காமிக்கல, பேதத்தை தான் காமிக்கும்படியாக இருக்கு நமக்கு தெரிஞ்ச பிரமாணங்கள்லாம். அப்ப ஐக்கியம் இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம்னு எப்படி சொல்லலாம்? எப்ப பேதத்தை காமிக்கக்கூடிய பிரமாணம்னு நீங்க சொல்றதெல்லாம் அத்தியாசம், அது பிரமாணமே இல்லை, தவறானதுன்னு சொன்னாதான் ஐக்கியங்கிற விஷயம் சித்திக்கும் இல்லையா? அதனால இந்த விஷயத்தை இதுதான் விஷயம், இந்த மாதிரி விஷயம் உண்டுங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காகவும் மற்ற பிரமாணங்களை இது பிரமாணங்கள் இல்லை, இது அத்தியாசம்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு பாஷ்யக்காரர். இதை சொன்னாதான் மேற்கொண்டு சாஸ்திரம் ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி இந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் பந்த நிவர்த்தின்னு சொன்னான். சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் தத்துவ ஞானம்தான் முதல்ல பிரயோஜனம். ஆனா இந்த தத்துவ ஞானம் பந்த நிவர்த்திக்கு ஹேத்துவாக இருக்குங்கிறத வச்சுட்டு பந்த நிவர்த்தியே சாஸ்திர பிரயோஜனம்னு சொல்லணும். தத்துவ ஞானம் பந்த நிவர்த்திக்கு ஹேத்துவாகணும்னு சொன்னால் அப்ப அந்த பந்தங்கிறது தத்துவ அஜானத்தினால ஏற்பட்டதாக இருக்கணும், இல்லாட்டா ஞானத்தால நிவர்த்தி ஆக முடியாது. அதனால எந்த ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்காததுனால பந்தம் ஏற்பட்டதோ அந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டால் அந்த பந்தம் நிவர்த்தி ஆகுங்கிற அந்த வியாப்தி ஒண்ணு இருக்கு, நியமம். அந்த நியமப்படி பார்க்கும்போது பிரம்மஜானத்துல ஆசை வந்தவனுக்கு பிரம்ம அஜானத்தினாலதான் சம்சாரம் வந்திருக்கு, பந்தம் வந்திருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆக தனக்கு பிரம்மஜானம் வரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பிரதீதி இருக்கே, அகம்ங்கிற பிரதீதி, இந்த பிரதீதி அஜானத்தினால வந்த பிரதீதி, அதாவது அத்தியாசம். இதை தீர்மானம் பண்ணணும். இந்த அதிகரணத்துல பூர்வபக்ஷி என்ன நினைக்கிறான்னா இது அத்தியாசமாக இருக்கவே முடியாது, நீங்க பிரத்யக்ஷ பிரமாணத்தை நமக்கு வரக்கூடிய நான்கிற ஞானத்தை தவறானதுன்னு ஒரு சமயமும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொல்றதுக்கு ஒரு காரணமும் இல்லை. ஒரு சரியான ஞானத்துக்கு என்ன என்ன சாமகிரி வேணுமோ அவ்வளவு சாமகிரியும் இங்க இருக்கு. தவறான ஞானம் வரணும்னா என்ன ஒரு தோஷம் இத்தியாதிகள்லாம் வேணுமோ அதெல்லாம் இல்லை. அதனால இந்த ஞானத்தை தப்பான ஞானம்னு சொல்ல முடியாதுன்னு பூர்வபக்ஷம் பண்ணி, இதான் அத்தியாசத்தினுடைய பூர்வபக்ஷம், அத்தியாசம் சம்பவிக்காதுன்னு. இல்லை, இங்க சம்பவிக்கும். எல்லாத்துக்கும் மூலமாக அஜ்ஞானம் இருக்கு. அதனால வேற எந்த சாமகிரி இருக்கோ இல்லையோ இந்த அஜ்ஞானமே ஆத்ம விஷயத்துல தவறான ஞானத்தை உண்டாக்கிடுறது, அத்தியாசத்தை உண்டாக்கிடுறது. அந்த அத்தியாசத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் இந்த சாஸ்திரம்னு ஆரம்பிக்கிறேன். ஆக இந்த அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற இந்த சூத்திரத்துல அந்த பிரம்ம ஜானம் அப்படிங்கிறதும் அத்தியாசத்தை தெரிவிச்சது, ஜிஜ்ஞாசான்னு போட்டத்தினாலையும் அத்தியாசத்தை தெரிவிக்கிறது. ஆக விஷயம் பிரயோஜனம் இது ரெண்டுக்கும் அத்தியாச சித்திங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கிறதுனால பாஷ்யக்காரர் இந்த அத்தியாசத்தை முன்னாடியே நிரூபணம் பண்ணிவிட்டார். இப்பவும் நாம அத்தியாசம்னு சொல்றது என்னன்னா ஆத்மாவை பத்தி, தன்னை பத்தி இருக்கக்கூடிய தவறான ஞானம். இதைத்தான் இப்ப நான் அத்தியாசம்னு சொல்லிட்டு போறேன். இத அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற சூத்திரத்துல சூச்சனம் பண்ணிட்டார். இது பளிச்சுன்னு இருக்கு. இதுக்கப்புறம் வேற இடத்துக்கு போவோம். வேற சூத்திரத்துல இந்த அத்தியாசத்தை எங்க சொல்றார்? ஒண்ணு இப்படி சொல்லலாம், ஆனந்தமயாதிகரணத்துல அஸ்மின் அஸ்ய தத்யோகம் சாஸ்திரின்னு சூத்திரம். இந்த சூத்திரம் கூட இந்த அத்தியாசத்தை சூச்சனம் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். எப்படி? இங்க விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த தஸ்மாத்வா ஏதஸ்மாத் விஜயானமயாத் அந்யோந்தராத்மா ஆனந்தமயான்னு சொல்லியிருக்கே, அந்த ஆனந்தமயம் நான் விற்த்திகார மத்தத்தை வச்சுட்டே இப்ப போயிட்டு வரேன். அந்த ஆனந்தமயங்கிறது ஜீவனா, ஜீவாத்மாவா, பரமாத்மாவா?
இதுதான் பெரிய சம்சயம். இந்த சம்சயத்துக்காக விருத்திகாரர் வந்தார். அந்த சூத்திரங்கள்லாம் வியாக்கியானம் பண்ணி விட்டார். எல்லாம் பரமாத்மாவை சொல்லக்கூடிய சூத்திரம் அப்படின்னு பல ஹேத்துக்கள் சொல்லிட்டே வந்தார். கடைசி சூத்திரம் என்னன்னா, அஸ்மின் அஸ்யச்ச தத்யோகம் சாஸ்தி, அஸ்மின் ஆத்மனி பிரதிபுத்தஸ்ய. இந்த ஆனந்தமயங்கிற ஆத்மா இருக்கே, இந்த ஆத்மாவை தெரிஞ்சின்றவன் தான் அஸ்ய, அந்த ஜீவாத்மா. இந்த ஆத்மாவை தெரிஞ்சின்ற ஜீவாத்மாவுக்கு என்ன பலன் சொல்லிருக்குன்னு கேட்டா, தத் யோகா. தத்யோகாங்கிறதுக்கு தத் பாவாபத்தின்னு போட்ட. தெரிஞ்சின்றதுனால இவன் பிரம்மமாகிறான், இந்த பலத்தை சொல்லியிருக்கு. எதை தெரிஞ்சின்றால் இவனுக்கு பரமாத்ம பாவம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா, பரமாத்மாவை தெரிஞ்சின்றா தான் பரமாத்ம பாவங்கிறது பிரசித்தமாயிருக்கு. பிரம்மவேத பிரம்மைவ பவதி இல்லையா? அதனால இந்த ஆனந்தமயத்தை தெரிஞ்சின்றதுனால இவன் அதுவாக ஆகிறான்னு சொன்னதுனாலேயே ஆனந்தமயம் பரமாத்மாவாக இருக்கணும். இது சூத்திரத்துக்கு அவர் சொன்ன அர்த்தம். இதை பாருங்க, இது பாஷ்யத்தை வாசிச்சு காமிச்சுடுறேன். இந்த அர்த்தத்துல இந்த சூத்திரம் வந்திருக்கு. அஸ்மின் அஸ்ய தத்யோகம் சாஸ்தி, அஸ்மின் ஆனந்தமயே பிரகிருதே ஆத்மனி பிரதிபுத்தஸ்ய அஸ்ய ஜீவஸ்ய தத்யோகம் சாஸ்தி, ததாத்மனா யோகஸ்தத்யோகः தத் பாவாபத்திஹி முக்திஹி இத்யர்த்தः. முக்தி சொல்லப்பட்டிருக்கு. எந்த சாஸ்திரம் சொல்றது? யதாஹ்யேவைஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே அனாத்மே அனிருக்தே அனிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ அபயங்கதோ பவதி. இதுதான் அபயங்கதோ பவதினா முக்தி அடைஞ்சவன்னு அர்த்தம். அபயங்கிறது மோட்சத்துக்கு இன்னொரு பேரா வச்சுக்கலாம். பயமே இல்லாதது நிலை எது? அபயம். அதுதான் மோட்சம். இதை எப்போ தெரிஞ்சுட்டானோ அப்ப மோட்சத்தை அடையிறான்னா இது எதுவா இருக்கணும்? பரமாத்மாவாக தான் இருக்கணும். அதனால ஆனந்தமயங்கிறது பரமாத்மா அப்படின்னு சொல்றதுக்காக விருத்திகாரர் இந்த சூத்திரத்தை உபயோகப்படுத்தின்றார். பாஷ்யக்கார மதத்துல இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்துல வித்தியாசம் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆனந்தமய பரியாயத்துல கடைசியில பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான்னு சொல்லியிருக்கே, அந்த பிரம்மந்தான் பிரதானம். ஏன்? அந்த பிரம்மத்தை தெரிஞ்சின்றவனுக்குத்தான் பிரம்மபாவம் வருது. சூத்திரார்த்தத்துல வித்தியாசம் இல்லை, இதே சூத்திரார்த்தம் தான். இப்படி சொல்லி இருக்கிறதுனாலே பிரம்மபுச்சம் பிரதிஷ்டாங்கிற வாக்கியத்துல பிரம்மங்கிறது பிரதானமாக நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயம், ஆனந்தமயம் இல்லை. இப்படி பாஷ்யக்காரருடைய அதிகரணம் அங்க. ஆக இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்துல, இந்த சூத்திர அர்த்தத்துல விருத்திகாரருக்கும் பாஷ்யக்காரருக்கும் அர்த்தத்துல வித்தியாசம் இல்லை. ஆனா இந்த சூத்திரம் எந்த வாக்கியத்துல அர்த்தத்தை நிர்ணயம் பண்றதுக்காக வந்ததுன்னு கேட்டா, விருத்திகாரர் சொல்வார் ஆனந்தமய வாக்கியத்துல வந்ததுன்னு சொல்லுவார். அதுக்காக வந்ததுன்னு பாஷ்யக்காரர் சொல்லுவார் பிரம்மபுச்சம் பிரதிஷ்டாங்கிற வாக்கியத்துக்காக தான் இந்த சூத்திரம் வந்ததுன்னு சொல்லுவார். சூத்திர அர்த்தத்துல வித்தியாசம் இல்லை. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த தெரிஞ்சின்றதுனால முக்தி வந்தது அப்படின்னு சொன்னாலே பந்தத்துக்கு ஹேத்து அஜ்ஞானங்கிறது காமிச்சுடுத்து இல்லையா? அத்தியாசம் தானே. அப்போ அஸ்மின் அஸ்ய தத்யோகம் சாஸ்திங்கிற சூத்திரம் இந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றதுனால மோட்சம் வருதுன்னு சாஸ்திரம் சொல்றதுங்கிறத சொல்றதுனாலயே பந்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த அத்தியாசத்தை காமிச்சு கொடுத்துருது. ஆக இந்த இடத்துலயும் அத்தியாசத்தை சூச்சனம் பண்ணி இருக்கு. இன்னும் இந்த பிரதர்தனாதிகரணம் இருக்கு. பிரதர்தனாதிகரணத்திலையும் இதே மாதிரி ஒரு விஷயம். அங்க எது ரொம்ப மனுஷனுக்கு ஹித தமம்னு சொல்லுவியோ அதை உபதேசம் பண்ணுன்னு அந்த ராஜா கேட்டார் இந்திரனுக்கிட்ட. அப்படின்னா ஹித தமம்னு சொன்னா வேற ஒண்ணுமே இல்லை, பிரம்மத்தை தவிர அவர் வேற எதுவும் இருக்க முடியாது. அதுதான் ஹித தமம். அப்படியானால் அவர் அதைத்தான் உபதேசம் பண்றாருங்கிறத உபக்கிரமம் உபசம்ஹாரத்தை வச்சுட்டு தீர்மானம் பண்ண முடிகிறது. ஆனா அவர் பேசும்போது பிராணோஸ்மி பிரஜாத்மா அப்படி உபதேசம் பண்றாரு இந்திரன். நான் தான் பிராணன், பிராணோஸ்மி. நீங்க என்ன சப்த பிரயோகம் பண்ணினாலும் இந்த பிராணங்கிறது பரமாத்மாவை குறிக்கக்கூடிய சப்தம் அப்படின்னு சொல்லி உபக்கிரம உபசம்ஹாரத்தை வச்சு தீர்மானம் பண்ணி கொடுத்து விட்டார். பிராணஹா ததானுகமாத்துங்கிற வாக்கியத்துல இப்படி சொன்னதுக்கு அப்புறம், பிராணோ பிரம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணினார்? இந்திரன் உபதேசம் பண்ணும்போது அஸ்மி மாம் உபாஸ்வன்னு சொல்றார். தான் என்ன உபாசம்? நான் தான் பிராணஹாங்கிறது பிரம்மன்னு அர்த்தம் ஒத்துக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கேன், அதனால என்ன உபாசனம் பண்ணு அப்படின்னு சொன்னாரே.
நான் பிரம்மமா இருக்கேன், அதனால என்ன உபாசனம் பண்ணுன்னா இந்திரனை தானே. என்னைங்கிற அந்த சப்தம் யாரை குறிக்கிறது? இந்திரனை குறிக்கிறதுன்னு சொல்லி ஆகணும். அப்ப இந்திரனை உபாசனம் பண்ணுங்கன்னு தானே அங்க சொல்லியிருக்கு. ஆக அங்க உபதேசம் எதை உபாசனம் பண்ண சொல்லி கொடுத்ததோ அது இந்திரன்னு தானே அர்த்தமாகும்னு சங்கை. இந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தி பண்றதுக்கு சாஸ்திர திருஷ்டியா தூ உபதேசன்னு சொன்ன. சாஸ்திர திருஷ்டியா உபதேசா, சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுத்ததோ அதை மனசுல வச்சுன்னு உபதேசம் பண்ணினார்னு சொன்ன. அதை மனசை வச்சுட்டுனா என்ன? சாஸ்திரம் பிரம்மத்தை ஆத்மாவாக உபதேசிக்கிறது, அனாத்மாவாக உபதேசிக்கல. இவர் அந்த விஷயத்தை புரிஞ்சுண்டு தன்னையே பிரம்மமாக உபதேசிச்சார். அவர்கிட்ட ரொம்ப ஜாகிரதையா உபதேசம் பண்ணியிருக்கார். அது பிரம்மம்னு சொன்னா ஏமாந்து போடுவான் அவன். இவனே பொறுப்பை பூரா விட்டுட்டான். எது ஹிதத்தமோ நீயே பார்த்து எனக்கு வரத்தை கொடு அப்படின்னு. அப்படி சொல்லும் போது இவர் எப்படி உபதேசம் பண்ணா, நான் எப்படி இருக்கேன், நான் எந்த ஹிதத்தை அடைஞ்சேனோ அந்த ஹிதத்தை உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு தெரிவிக்கிறதுக்காக அகம் பிரம்மாஸ்மிங்கிறத சொல்லிட்டார் வேற ஒரு சப்தத்தினால, பிராணோஸ்மி. அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா அப்ப நீ பிரம்மம் இல்லைன்னு அர்த்தம் நினைச்சுன்னு விடாதே. அப்படித்தானே ஆகும். நான் இவர்தான் பிரம்மம் போல இருக்கு, நான்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கப்படாதுங்கிறதுக்காக என்னையே நீ தெரிஞ்சுக்கோன்னு சொன்னா அந்த மாம்ங்கிற சப்தம் இருக்கு. இப்ப ஆத்மாவை குறிக்கிறது, இந்திரனை குறிக்கல, பிரம்மத்தை குறிக்கிறதே தவிர இப்ப இந்திரனாக இருந்துட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கோன்னு சொல்லல, பிரம்மமாக இருந்துட்டு தன்னை தெரிஞ்சுக்க சொல்றான். அதனால அப்படி நான் எப்படி தெரிஞ்சுட்டேனோ அப்படித்தான் தெரிஞ்சுக்கணும். இந்திரனாக இருந்துட்டு பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுட்டானோ, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்திரனாக இருந்தான்னு வச்சுக்கணும். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்திரனாக இருந்துட்டு தெரிஞ்சுக்கும் போது எப்படி தெரிஞ்சுட்டானோ இதே மாதிரி பிரதர்தனன் இது தெரிஞ்சுக்கணுங்கிறது தானே அவனுடைய உபதேசத்தினுடைய பலம். அதனால அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்றதுக்காகத்தான் அந்த மாம்ங்கிற சப்தத்தை போட்டாருன்னு சூத்திரக்காரர் காமிச்சிருக்கார். இதுல இருந்து என்ன ஆறுது? நீ தெரிஞ்சுன்றது தப்பா தெரிஞ்சுட்டு இருக்க. அகம் பிரம்மாஸ்மின்னு இந்த பிரதர்தனன் தெரிஞ்சுக்காததாலதான் கேட்டிருக்கான். ஆக இந்த சாஸ்திர திருஷ்டிங்கிறது தான் அங்க அகம் பிரம்மாஸ்மிங்கிற சாட்சாத்காரம். இதை சொன்னதுனாலேயே மத்த திருஷ்டி இருக்கே, இன்னொரு திருஷ்டி, அது அத்தியாச ரூபமான திருஷ்டிங்கிறத காமிச்சு கொடுக்கறது. ஏன்னா ஜீவனை பத்தின மத்த திருஷ்டி இருக்கே, நம்மளுடைய எண்ணங்கள், இந்த எண்ணம் அத்தியாசம் இல்லாமல் சத்தியமாக இருக்குமானால் சாஸ்திர திருஷ்டி தான் பொய்யா போயிடுமே தவிர அது நிஜமாக இருக்க முடியாது. இது சத்தியமா இருந்தா அது பொய்யா போகணும், ஏதோ ஒண்ணு பொய்யா இருக்கணும். அகம் கர்த்தா போக்தா அப்படிங்கிறது சத்தியமா இருந்தால் அகம் பிரம்மாஸ்மி தப்பு, ஏதோ ஆரோபம். சரியா? அது சத்தியமா இருந்தால் அகம் கர்த்தா போக்தா தப்பு. ரெண்டுல ஒண்ணு தப்பா இருக்கணும். சாஸ்திர திருஷ்டியை தப்புன்னு சொல்லலாமா, இல்ல நம்ம திருஷ்டியை தப்புன்னு சொல்லலாமா? ஆக சாஸ்திர திருஷ்டியில அவர் பேசியிருக்காருன்னு சூத்திரக்காரர் சொன்னதுனாலேயே இங்க லோக திருஷ்டிங்கிறது அத்தியாசம் அப்படிங்கிறத சூத்திரக்காரர் காமிச்சு கொடுத்துட்டார். இதெல்லாம் வெறும் சூச்சனையாக அத்தியாசத்தை காமிச்சு கொடுத்த இடம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இதுக்கு மேல நான் சூச்சனையா சொல்லக்கூடிய இடத்த சொல்ல போறது இல்லை. நேரடியா அத்தியாசத்தை சூத்திரக்காரர் எங்கெங்க சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கணும். இந்த 2வது பாதம், முதல் அத்தியாயம் 2வது பாதம் 8வது சூத்திரம், சம்போக பிராப்தி ரிதிச்சேன்ன வைசேஷ்யாத்னு சூத்திரம். இந்த சூத்திரத்துல என்ன சங்கை பண்ணாருன்னா, இந்த சாதாரண விவகார காலத்திலேயே இந்த ஒரு சங்கை, பரமாத்மா எல்லா சரீரத்திலையும் இருக்கார், ஜீவாத்மா இருக்கிறத பத்தி கவலையே இல்லை, அவர் இருந்துட்டே இருக்கார். அனுபவத்தேஸ்து ந ஷாரீரஹா, அவர் ஜீவாத்மா சரீரத்துலதான் இருந்துட்டு இருக்கார், அந்த சந்தேகமே கிடையாது. ஆனா அதே சமயத்துல அங்க பரமாத்மாவும் இருக்காருங்கிறத சொன்னார். அவரைத்தான் உபாசிக்கணும், மனோமயா பிராணசரீரகாங்கிற அந்த வாக்கியத்துல உபாசிக்க சொல்லியிருக்குன்னு. சரி, அந்த ஈஸ்வரன் சர்வ பிராணி சரீரத்திலையும் இருந்துட்டு இருந்தாருன்னா அந்த பிராணிகளுடைய சுகதுக்காதிகள் அவரை சேருமா சேராதான்னு வித்தியாசம். இப்ப பிரச்சனம் சம்போக பிராப்தி ரிதி சேத்னு, இந்த ஜீவனுக்கு எத்தனை கஷ்டம் சுகம் துக்கம் இருக்கோ இதெல்லாம் எப்படி வருதோ இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கும் சுகம் துக்கம் வரும். ஏன்? அவர் ஒரு சமயம் ஜடமா இருந்துட்டாருன்னா தெரியாம போகலாம், அவரும் சர்வஜரா வேற இருந்துட்டு இருக்கார், சேத்தனரா வேற இருந்துட்டு இருக்கார், அதனால அவருக்கு நிச்சயமா இந்த சுக துக்கம் சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் பண்ணினார். சம்போக பிராப்தி ரிதி சேத். பதில் என்ன சொல்றாருன்னா வைசேஷ்யாத்னு சொன்னார்.
விசேஷம் இருக்கு, அதனால அவருக்கு போகம் வரல, இவருக்கு போகம் வருது. இந்த சரீரத்துல ஜீவனும் இருக்கான், பரமாத்மாவும் இருக்கார். ஆனா ஜீவாத்மாவுக்கும் போகம் உண்டு, அவருக்கு போகம் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம் இருக்கு கேட்டா, மித்யாஜானம் சம்யஜானம்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். அங்க மித்யாஜானங்கிறது அத்தியாசத்தை குறிக்கிறது. பழச்சுன்னு எழுதியிருக்கார், ஜீவனுக்கு அத்தியாசம் இருக்கிறதுனால சுகதுக்கம் வருது, அவருக்கு அத்தியாசம் இல்லாததுனால போகம் இல்லைன்னு வைசேஷ்யாத்கர பதத்தினால சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார். நேரடியாவே இந்த அத்தியாசங்கிற பதத்தை பிரயோகம் பண்ணலையே தவிர இந்த அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வேற ஒரு பதத்தை அவர் பிரயோகம் பண்ணியிருக்கார், வைசேஷ்யாத். வைசேஷ்யாத் விசேஷா வைசேஷ்யம். என்ன விசேஷம்? இவனுக்கு அத்தியாசம் இருக்கு, அந்த கரணத்துல சரீரத்துல அங்க வரக்கூடிய சுகதுக்காதிகள்லாம் ஏத்தின்னு விடுறான், தன்னிடத்துல ஏத்திக்கிறான். அவருக்கு அது கிடையாது, அதனால அவருக்கு சுகதுக்கம் இல்லை. அத்தியாசம் இருக்கிறதுனால சுகதுக்கம், அத்தியாசம் இல்லாததுனால அவருக்கு போகம் இல்லை அப்படின்னு சூத்திரக்காரர் இதை வச்சுன்னுதான் சமாதானம் கொடுத்திருக்கார். ஆக விசேஷகாங்கிற பதம் அங்க அத்தியாசத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. ந ஏகத்வேபி ஷாரீரஸ்ய உபபோகேன பிரம்மணா உபபோக பிரசங்கா. பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுதான். ஸ்ருதி சொல்லி கொடுக்கக்கூடிய பார்த்தேள், அதப்படி பார்த்தேன்னா சாஸ்திர திருஷ்டியில ஒரே வஸ்துதான். ஒரே வஸ்துதான்னா ஜீவனுக்கு சம்சாரம் இருக்குன்னா ஈஸ்வரனுக்கு இல்லைன்னு எப்படி சொல்றது? சொல்ல முடியாது இல்லையா? இவருக்கு இருந்தா அவனுக்கும் இருக்கணுமே. பதில் என்ன சொல்றார்? வைசேஷ்யாத் விசேஷோஹி பவதி மித்யாஜான சம்யக்ஞானயோஹோ மித்யாஜான கல்பிதா உபபோகா சம்யக்ஞான திருஷ்டம் ஏகத்துவம். அவ்வளவுதான். நச்ச மித்யாஜான கல்பித்தேன உபபோகேன சம்யக்ஞான திருஷ்டம் வஸ்து சம்ஸ்பிருஷ்யதே. அந்த தத்ரைவம் சதி யத்ர யத் அத்தியாசா தத்கிருத்தேன குணேன தோஷேன வா அணுமாத்திரேனாபி சகா ந சம்பத்தியதேன்னு பாஷ்யம். ஆக இவனுக்கு, இந்த ஜீவனுக்கு ஜீவனாக இருந்துட்டு எந்த உபபோகம் கிடைச்சதோ அந்த உபபோகத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை பரமாத்மாவிடத்துல. அவனாகவே இருந்தும், அவனை காட்டிலும் தனியா இல்லை, ஐக்கியந்தான், சுத்த அவன் ஸ்வரூபமாகவே இருந்தால் கூட பரமாத்மாவுக்கு அந்த உபபோகத்துடைய சம்பந்தமே கிடையாது. தஸ்மான் உபபோக கந்தோபி சக்கியா ஈஸ்வரஸ்ய கல்பயிதும். வாசனை கூட இல்லை, கந்தம் கூட இல்லைன்னு. அப்படின்னா என்ன? அதுதான் விசேஷம். அத்தியாசம் இருக்கு, அத்தியாசம் இல்லை. ஆக அத்தியாசம் இருக்கு, அவன் அப்படின்னு நினைச்சுட்டான், வாஸ்தவம் இல்லை. அதனால இந்த இடத்துல விசேஷ சப்தம் அத்தியாசத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இங்கயா எதுக்கு இதுவா? அது உபாசனா வாக்கியம். நான் வெறும் ஒரு சூத்திரத்தை மாத்திரம் தான் எடுத்துட்டேன். அது என்ன, தத்கிருதம் குருவீதன்னு சொல்லிட்டு அந்த மனோமயா பிராணசரீரா அப்படின்னு வரிசையா ஏகப்பட்ட விசேஷணங்கள் சொல்லியிருக்கு. அங்க உபாசன் ஜீவனா பரமாத்மாவான விசாரம். ஆக அதிகரணத்தினுடைய விஷயத்தை நீங்க நேர பார்த்தேன்னா அந்த அந்த வாக்கியத்துல உபாசனம் பண்ண வேண்டியது என்னன்னு விசாரம் தான். ஆனா போற போக்குல இந்த அத்தியாசத்தை சொல்லிட்டு போறாரு பார்த்தீங்களா? இந்த அத்தியாசத்துக்கும் அதிகரணார்த்த விசாரத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. அதிகரண விஷயம் வாக்கியார்த்த விசாரத்துல போறது. ஆனா இந்த வைசேஷாத்கரப்பதான் அத்தியாசத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. இது இருக்கு, இவனுக்கு இருக்கு, இவனுக்கு ஒரு விசேஷம், அவனுக்கு ஒரு விசேஷம். இவனுக்கு அத்தியாசம் இருக்கு, அவனுக்கு இல்லை. அதனால இவனுக்கு போகம் உண்டு, அவனுக்கு போகம் இல்லை. இது விசேஷம் உண்டு. இன்னொன்னு சொல்றேன், இது தஹராதிகரணம். தஹராதிகரணத்துல உத்தராச்சேத் ஆவிர்பூத ஸ்வரூபஸ்தூன்னு சொன்னார். இங்க என்ன விஷயம்னா, அந்த அங்க பளிச்சுன்னு சொல்லலை, ஏதோ இந்த சரீரத்தை ஒரு பிரம்மாவுடைய பிரம்மத்தினுடைய புறமாக வர்ணிச்சு அதுல ஒரு வீடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இவர் இருக்கார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? தஹரம் புண்டரீகம் வேஷ்மா தஹரோஸ்மின் அந்தராகாஷா. ஆகாசம்னு என்ன? இது விசாரம். ஜீவனா பரமாத்மாவா? ஜீவன் இல்லை, அவனுக்கு சரியா வராது, அதனால பரமாத்மான்னு சித்தாந்தம் பண்றார். உத்தரேபியா மேல் கொண்டு சொல்லக்கூடிய ஹேத்து எல்லாமே பரமாத்மாவுக்கு தான் சரியா வரும். நீங்க சின்னதா இருக்குங்கிறத மாத்திரம் பார்த்து ஜீவன் தீர்மானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தபடி கேட்கிறார், சரி, ஆனால் இந்த ஜீவன் எப்போ தன்னுடைய இதே மாதிரி இங்க சொன்ன அந்த மேல் கொண்டு சொல்லக்கூடிய ஹேத்துனா அந்த ஆத்மா அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகத்ஸா சத்தியகாமா சத்திய அபிபாசா இதெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? இதெல்லாம் ஜீவனுக்கு வராது, பரமாத்மாவுக்கு தான் வரும். அவனுக்கு எல்லாம் உண்டே,
பாபம் புண்ணியம் உண்டு, பசி தாகம் உண்டு, எல்லாமே உண்டு, அதனால அவனை எடுத்துக்க முடியாது அப்படி சொன்னார். உடனே சந்தேகம் வந்தது, நீங்க தஹர வித்தியில இப்படி சொல்லிட்டேன், ஆனா இதே விஷயத்த அடுத்த பிரஜாபதி வித்தியில ஜீவனுக்கே சொல்லியிருக்கே. அங்க யா ஆத்மா பகத பாப்மா விஜய் இதே வாக்கியத்தை சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கணும்னு பிரஜாபதி சொன்னார். அப்புறம் இந்திரன் விரோச்சனம் 2 பேரும் அங்க போய் அதை தெரிஞ்சுட்டு வந்தா. அவர் என்னத்தை உபதேசம் பண்ணாருன்னா, இது 3 அவஸ்தை உள்ள இந்த ஜீவனை வரிசையா சுத்தம் பண்ணி உபதேசம் பண்ணினார். ஜீவாத்மாவைத்தானே உபதேசம் பண்ணினார், பரமாத்மாவை பத்தி ஒண்ணுமே பேசலைங்க. பிரஜாபதி வித்தியில அவ ஜீவ வத்திரிக்தமாக ஈஸ்வரனை பத்தி உபதேசமே இல்லை. ஜீவனைத்தான் ஒவ்வொரு அவஸ்தையில திருப்பி உபதேசம் பண்ணிட்டு, இதையே தான் திருப்பி உபதேசம் பண்றேன்னு சொல்லி உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்னாச்சு, அந்த குணங்கள்லாம் ஜீவனுக்கும் இருக்கு போல இருக்கு. அப்படியானால் நீங்க ஜீவன் இந்த குணங்கள்லாம் சொல்லி இருக்கிறதுனால இங்க ஜீவனை எடுத்துக்கப்படாது, ஆகாச சப்தத்தினாலே பரமாத்மாவைத்தான் எடுத்துக்கணும்னு பண்ற நிர்ணயம் எப்படி சரியாகும்னு விசாரம். இது ஒரு சந்தேகம். இது சரியா இருக்கோ இல்லையோ? இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்றார் சூத்திரக்காரர்? ஆமாம், பிரஜாபதி வித்தியில ஜீவனுக்கு சொல்லிருக்கு, ஆனா எந்த ஜீவனுக்குன்னு கேட்டா ஆவிர்பூத ஸ்வரூபஸ்து. இந்த சாதாரண பத்தனாக இருக்கிற சமயத்துல அவனுக்கு இதை சொல்லப்படல, அவனுடைய ஸ்வரூபம் எப்போ ஆவிர்பூதமாகுமோ அப்ப சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆவிர்பூதமா சொன்னாலும் அந்த ஜீவனையே வச்சுக்கலாமே, அவன் ஜீவனே இல்லைன்னுட்டான். சத்து பிரம்மைவன்னு ஸ்வரூப ஆவிர்பாவம் வந்தாச்சுன்னா அப்ப அவனை ஜீவன்னே சொல்ல முடியாது, அவனுக்கு ஜீவத்துவம் போயிடும், அவன் பிரம்மமாயிடுவான்னு சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க, இங்க ஆவிர்பாவம்னு பதம் போட்டாரா, இந்த ஆவிர்பாவ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். இதே மாதிரி ஆவிர்பாவ சப்தத்தை சம்பத்திய ஆவிர்பாவஸ்வேன சப்தா அப்படின்னு அந்த 4வது அத்தியாயம் 4வது பாதத்துல முதல்ல பரமமுக்தி நிஜமான மோட்சம் இருக்கு, ஞானத்தினால வரக்கூடிய மோட்சம், அந்த மோட்சத்தை சொல்லும் போதும் இதே ஆவிர்பாவ சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். அதாவது அந்த சம்பத்திய பரஞ்சோதிகி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதேங்கிற இடத்துல அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்வரூபம் கிடைக்கிறது, ஆவிர்பாவம் ஆறுதுன்னு சொல்லி, அது என்னது கேட்டா அதுக்காக வந்தது அது. அங்க ஆவிர்பாவகான்னு பதம் போட்டிருக்காரு. சரியா? இந்த ஆவிர்பாவகாங்கிறதுக்கு நேர் எதிர்ப்பதம் என்னன்னா திரோபாவகான்னு பதம், மறையிறது, திரோபாவகா. இத சூத்திரக்காரர் போட்டிருக்காரு. பராபித்யானாத்து திரோஹிதம் ததோஹி அஸ்ய பந்த விபர்யயௌ. இந்த சூத்திரத்துல என்ன பண்ணிருக்கார், இங்க என்னன்னா இந்த அம்சோ நானா வியபதேசா, ஜீவனுக்கும் அந்த ஈஸ்வரனுக்கும் எந்த மாதிரி சம்பந்தம், இது பரமார்த்த சம்பந்தத்தை கேட்கல, பரமார்த்தத்துல அதுவேதான், ஆனா விவகாரத்துல இருக்கும் போது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த சம்பந்தத்தை விசாரிக்கும் போது, வியாவகாரிக சம்பந்தத்தை விசாரிக்கும் போது அம்சகான்னு சொன்னார். இவன் ஒரு அம்சம், அவர் அம்சி. அக்னி பெரிய அக்னி, அதனுடைய ஒரு பொறி விஸ்புலிங்கம், இது எப்படியோ இப்படி வச்சுங்கோன்ட்டார். இதுவும் சுடும் அதுவும் சுடும், இதுக்கு இருக்கிற மாதிரி எல்லா குணம் அதுவே தான், ஆனா கொஞ்சம் சின்னதா தெரியுது, உபாதியால இது சின்னதா தெரியுது, இது பெருசா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வர இடம் சந்தர்ப்பம் அது. இங்கே சொன்னார், எப்படி அக்னி விஸ்புலிங்கம் இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான குணம் இருக்கு, அதை போலத்தான் ஜீவனும் பரமாத்மாவும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான குணம் இருக்கு அப்படின்னு சொன்னால், அக்னி எப்படி சுடுமோ அப்படி விஸ்புலிங்கமும் சுடும், மேல பெற்றுனே சுட்டுரும். ஆக அதனுடைய இது சக்தி அப்படியே அதுல நன்னாவே தெரியுது. ஆனா ஜீவனுக்கு ஒன்றும் தெரியலையே, அவனுடைய ஐஸ்வர்யம் கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்கிறது, ஏன் இப்படி இது ஆச்சுன்னு ஒரு சந்தேகம். அந்த அதனால இப்படி சொல்லப்படாது, ஜீவனை வேறையாக சொல்லணும் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். ஜீவன்கிறது ஒரு தனி வேற ஏதோ, ஈஸ்வரனோட அவனை சம்மந்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷம் வரும்போது இவர் என்ன சொல்றார், திரோஹிதம், இவன்கிட்ட இல்லேன்னு இல்லை, அந்த ஐஸ்வர்யம் இவங்கிட்ட இருக்கத்தான் இருக்கு, ஆனா திரோஹிதமா இருக்கு, மறைஞ்சிருக்கு. மறைஞ்சு இருந்ததுன்னா அப்ப எப்படி ஆகும், அது அந்த மறைவு ஆச்சாதனம் இருக்கு இல்லையா, அந்த ஆச்சாதனம் நிவர்த்தி ஏற்பட்டதுன்னா, அந்த மறைவு திரோதானங்கிறது நிவர்த்தி ஆச்சுன்னா அதுக்குதான் ஆவிர்பாவம்னு பேரு. சரியா? இப்ப என்னாச்சு, ஆவிர்பூத ஸ்வரூபஸ்து, அந்த ஸ்வரூப ஆவிர்பாவம்னு கிடைச்சது இல்லையா, அப்ப ஸ்வரூபம் தான் முன்னாடி மறைஞ்சிருக்குங்கிறத காமிச்சார். முன்னாடி ஸ்வரூபம் மறைஞ்சு போயிடுத்து ஜீவனுக்கு, ஜீவனா இருக்கும்போது அவனுடைய ஸ்வரூபம் அவனுக்கு சரியா தெரியல, வேற மாதிரியா தெரிகிறது, அது மறைஞ்சிருக்கு.
அங்க ஸ்வரூப ஆவிர்பாவம் 2 இடத்துல போட்டுட்டார். இங்க உத்தராச்சேத ஆவிர்பூத ஸ்வரூபஸ்தூல ஒரு தடவை ஸ்வரூப ஆவிர்பாவம், அங்க சம்பத்திய ஆவிர்பாவ ஸ்வேன சப்தாத்கிற இடத்துல ஒரு ஸ்வரூப ஆவிர்பாவம். இந்த 2 ஸ்வரூப ஆவிர்பாவமும் மோக்ஷம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற திரோபாவங்கிறது பந்தம்னு ஆச்சு இல்லையா? இதுதான் பந்தம். திரோபாவம் பந்தம். ரைட்டு. இப்ப திரோபாவம் பந்தம் அப்படின்னு சொன்னா அந்த திரோபூதமான ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அதுக்குதான் ஜீவன்னு பேரு. திரோபாவங்கிறது என்ன நன்னா பார்க்கணும். அங்க ஸ்வேன சப்தாத் ஆவிர்பாவம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு என்ன சாதனம் காமிச்சாருன்னு சொன்னா, ஏதஸ் சயேஷ சம்பிரசாதா அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய. சமுத்தாயங்கிறது ஞானம். சரீரத்திலேருந்து விவேகமாக ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது சாட்சாத்காரம். இந்த சாட்சா்காரம் தான் அந்த ஸ்வரூப ஆவிர்பாவத்துக்கு ஹேதுன்னு சொன்னார். ஆக சாட்சா்காரத்தினால வரக்கூடியது ஸ்வரூப ஆவிர்பாவம். இதையே இன்னொரு தடவை சொல்லலாம். இந்த சாட்சா்காரத்தினால போகக்கூடியது என்னன்னா ஸ்வரூப திரோபாவம். ஆவிர்பாவம் ஸ்வரூப ஆவிர்பாவம் சாட்சா்காரத்தினால வருதுன்னா எது போறது? சாட்சா்காரத்தினாலே திரோபாவம் போறது. அப்படின்னா அது என்னவா இருக்கணும்? ஞானத்தினால போகக்கூடிய அஜ்ஞானம். இதை காமிச்சு கொடுத்துட்டாரா? அந்த திரோஹிதம்ங்கிற இடத்துல இந்த அஜ்ஞானம் மூல அஜ்ஞானம் இது மறைச்சு வச்சிருக்கு. மறைச்சு வச்சுட்டு வேற அது சுஷுப்தி மாதிரி இருந்து கொடுத்தோம்னா, வெறும் மறைச்சு மாத்திரம் வச்சிருக்கு, வேற ஒன்றும் பண்ணல, விபரீதமா ஒன்றும் பண்ணலேன்னு சொன்னா ஆபத்து இல்லை. ஆனா இது வேறையும் பண்ணி வைக்கிறதுங்கிறத அடுத்த சூத்திரத்துல சொல்றார். தேக யோகாத்வா சோபி. இந்த தேக யோகம்ங்கிறது இருக்கே, இது பளிச்சுன்னு அத்தியாசம். நமக்கு 2 தேகத்தோடு இந்த ஆத்மாவுக்கு யோகம் சேர்க்க வந்ததுனால இவனுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி அனைஸ்வர்யம் வந்தது. முதல்ல ஐஸ்வர்யம் மறைஞ்சது, தேக யோகத்தினால அனைஸ்வர்யம், அதுக்கு விபரீதமான குணங்கள் வந்தது. ஆக ஒண்ணு ஆவரண சக்தி, இன்னொன்னு விக்ஷேப சக்தி. இத 2 சொல்றார். ஆச்சா, திரோஹிதம் அப்புறம் தேக யோகாத்வாசோபி. அடுத்த சூத்திரமே தான் இது. இப்ப தேக யோகம் சொல்றாரே, இது தேகத்தோடு வரக்கூடிய அத்தியாசம். ஆச்சாரியால் முதல்ல இங்க அகமிதம் மமேதமிது நைசர்கிகோயம் லோக விவகாரங்கிற இடத்துல தேகத்தோட ஆத்மாவுக்கு வரக்கூடிய அத்தியாசத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. வெளியில வர அத்தியாசம் அந்த இதும் சுக்தி ரூபியம் அந்த அத்தியாசங்கள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கும் வேதாந்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது வரும்னு ஒரு திருஷ்டாந்தத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். அது நமக்கு ஒன்றும் பெரிய அனர்த்தத்தை ஒன்றும் பண்ண போறது இல்லை. இங்க வருது என்னன்னா, பந்தத்தை சொல்லி நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லணும்னா இந்த தேகத்துல வரக்கூடிய அத்தியாசம் தான். ஆக அந்த தேக யோகாத்கிற சப்தம் சாட்சாத் அத்தியாசத்தை சொல்லக்கூடிய சப்தமாக இருக்கு. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை திரோஹிதம்ங்கிற இடத்துல அதுக்கு முதல் சூத்திரத்துல சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார், பளிச்சுன்னு சொல்லியிருக்கார். இன்னொன்னு பாருங்க, ததோஹ்யஸ்ய பந்த விபர்யோன்னு பந்த விபர்யன்னு 2 பதத்தை போட்டிருக்கார். பந்தங்கிறது நமக்கு தெரிஞ்ச பதம், அதுக்கு விபர்யங்கிறது என்னன்னா மோக்ஷம்னு அர்த்தம். சரியா? இந்த இடத்துல பந்த விபர்ய இந்த 2 சப்தத்துல பந்தம் தெரிஞ்சது, மோக்ஷங்கிறத தான் விபர்ய சப்தத்தினால சொல்லியிருக்கார். இதுக்கு எதை காரணமாக சொல்றாருன்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் எப்போ திரோஹிதமாக இருக்கோ அப்போ பந்தம். இந்த திரோதானம் எப்படி நிவர்த்தி ஆகும்னு சொன்னா, அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அதுக்கு வேண்டிய சாதனங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி அபித்தியானம் தஸ்ய அபித்தியானா யோஜனா தத்துவம் அதெல்லாம் சொல்ற. தத்தோஹ்யஸ்திங்கிற இடத்துல அதுதான் அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அந்த சாட்சா்காரம் வரும்போது போகும், திரோதானம் போய் விபர்யம் மோக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துலையும் சொல்றதுனால தேகத்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள அத்தியாசம் பளிச்சுன்னு அங்கேயும் சொல்லப்பட்டது. ஆச்சா, இத்தனை சூத்திரம் ஆச்சு. இன்னும் சில சூத்திரங்கள் நான் சொல்ல போறேன். தேகத்தோட சேர்ந்ததுனால இவனுக்கு வந்ததுன்னு சொல்லக்கூடிய சூத்திரங்கள். இந்த 2வது அத்தியாயம் 3ஆம் பாதம். இந்த 3ஆம் பாதத்துல இதெல்லாம் அவிரோதாத்தியாயம். சிருஷ்டியை சொல்லிட்டு வரைச்ச எத்தனை விரோதங்கள்லாம் வருமோ அந்த விரோதத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி வேதாந்தத்துல சொன்னது சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வரக்கூடிய இது. அதுல இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையான்னு விசாரிச்சார். உண்டு அப்படின்னு சொன்னார். ஆகாசத்துக்கே உற்பத்தி உண்டுன்னு சொன்னா, ஆகாசத்துக்கு உற்பத்தி கிடையாதுன்னு சாதாரணமா லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருப்பா. ஏன்னா இது வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு யோசிச்சே பார்க்க முடியாது.
இது வராம இருந்ததுங்கிறத கல்பனை கூட பண்ண முடியாது மனசுனால. அப்படி இருக்கிறதுனால அப்படி உள்ள வஸ்துக்கே உற்பத்தி உண்டுன்னு சொன்னா அப்ப ஆத்மாவுக்கும் உற்பத்தி உண்டுன்னு சொல்லலாம் போல இருக்குன்னு ஒருத்தனுக்கு சங்கை வரும். அதை விட இதுக்கு நிறைய சொல்லலாம் ஆத்மாவுக்கு உற்பத்தி இருக்குன்னு. ஏன்னா தான் பிறந்ததுக்கு முன்னாடி தான் இருந்தேங்கிறது ஸ்மரணமே இல்லை இல்லையா? இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, நிறைய நமக்கு அப்படி தோன்றது. அதனால இதுக்கு தாராளமா உற்பத்தி சொல்லலாம் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வரும். அந்த பூர்வபக்ஷத்துக்கு 2 அதிகரணம் வருது. ஒரு அதிகரணத்துல என்ன சொல்றாருன்னா, ஆகாசத்தை போல ஆதி காலத்துல சிருஷ்டி உண்டாக்குற சமயத்துல ஒரு தடவை ஆத்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு பிரளய பரியந்தம் இது இருக்கட்டும்னு விட்டு வைக்கிறதும் இல்லை, அது நித்தியம். சரி, அடிக்கடி அப்பப்ப பிறக்கிறானோ இல்லையோ, பிறக்கிறான் சாகரான்னு வருதோ இல்லையோ, அந்த சமயத்துல ஆத்மாவுக்கு உற்பத்தி விநாசம் உண்டா இல்லையானா அதுவும் இல்லை. இது மாதிரி 2 விதமான உற்பத்தி விநாசத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு 2 அதிகரணம் அங்க பண்ணியிருக்காரு. அதுல ஒரு அதிகரணம் அப்பப்ப பிறக்கும் போது ஆத்மா பிறக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கார். சராச்சர வியபாஸ்ரயஸ்து ஸ்யாத் தத் வியபதேசோ பாக்தஹா தத்பாவ பாவித்வா. பாக்தஹான கவுனம், அதாவது விவகாரம் பிராமணிகமாகவே இந்த விவகாரம் இருக்கு. புத்திரே ஜாத்தே, புத்திரன் பிறக்கும் போது பிறந்த உடனே புத்திர ஜனனம் ஆகும் போது இந்த இஷ்டியை பண்ணணும், ஸ்ருதியே சொல்லியிருக்கு. அப்ப என்னாச்சு, புத்திரன் பிறந்தான்னு தானே ஆச்சு. புத்திரன்கிறது உங்களுக்கு வெறும் சரீரத்தை எப்படி சொல்றது, ஆத்மான்னு தானே சொல்லணும். ஆத்மா அவன் தான் புத்திரனா பிறக்கிறான்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஆத்மாவுக்கு ஜனனம் உண்டு, அதே மாதிரி மரணம் உண்டு அப்படின்னு சொல்ற இடத்துல அது எல்லாம் அந்த ஜனனம் மரணங்கிறது சர அச்சர ஆசிரயா. சர அச்சரங்கிறது ஆத்மாவை சேராது, சரீரத்தை சேரும். ஸ்தாவரம் ஜங்கமெல்லாம் சரீரம் தானே, சராச்சர வியபாசிரயா. அந்த சரீரம் இருக்கே, சரீரத்தினுடைய ஜனனம் தான் ஆத்மாவுக்கு அங்க சொல்லப்படுறது. சரீரத்தினுடைய மரணம் ஆத்மாவுக்கு சொல்லப்படுறது விவகாரத்துல. அப்படின்னா என்னாச்சு, அதை இதுல சொல்றதுன்னா அத்தியாசம்னு அர்த்தம். சராச்சர வியபாஸ்ரயா வியபதேசா பாக்தகான்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பாக்தகாங்கிற பதம் அத்தியாசத்தை குறிக்கிறது. பாக்தகாங்கிற சப்தம் அந்த தேகத்தோடு ஆத்மாவுக்கு அத்தியாசத்தை வச்சுட்டு எல்லாம் விவகாரம் நடக்கிறது, பிறக்கிறது போறது எல்லாம். இங்கேயும் அத்தியாசம் சொல்லிட்டார் 3. இன்னொன்னு பாருங்க, ரொம்ப பளிச்சுன்னு உள்ள அதிகரணம். இதைத்தான் முக்கியமாக விவரணாச்சாரியால் அவளே சொல்லியிருக்கா. இந்த ஜீவனுடைய பரிமாணம் என்னன்னு விசாரம், அவனுடைய அளவு என்ன, ஈஸ்வரனை போல ஆகாசம் போல வியாபிச்சிருக்கிற ஸ்வரூபமா, இல்ல ரொம்ப சின்னதா பரமாணு ஒரு அணுவா, இல்ல நடுப்புற ஏதாவது ஒரு அளவா அப்படின்னு. நடுப்புற இருக்கிற அளவுன்னு சொன்னா அது சரியா வராது. அந்த அளவுல இருந்துட்டு அவன் எறும்புல ஜென்மா, அடுத்தது யானை ஜென்மான்னா அது சரியா இருக்காது. இன்னும் அந்த மாதிரி ஒரு அளவு இருந்தா அது அனித்தியமா போயிடும். ஒரு பரிச்சின்னமான பரிமாணம் உள்ள வஸ்து எல்லாமே நித்தியமாவே இருக்கிறது இல்லைங்கிறத பார்த்துருக்கோம். ஆக அது சரியா இல்லை. சொன்னா ரொம்ப சின்ன பரமாணுவா சொல்லுங்க, அல்லது ரொம்ப பெருசா சொல்லுங்க. 2ல ஒண்ணு சொல்லணும். எதை சொல்றது? ரொம்ப பரமாணுவா சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சரீரத்துல எல்லாம் அனுபவிக்கிறது வராது. அதனால அதை விட்டுட்டார். பூர்வபக்ஷம் வந்தது உத்கிராந்தி கதி ஆகத்தினாம். இந்த சரீரத்தை விட்டு அவன் கிளம்பி மேல போகணும், வரணும், அங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்பி வரணுமோ இல்லையோ, இதெல்லாம் வரணும்னு சொன்னா உங்களுக்கு அணுவா இருந்தா தான் முடியும். பெருசா இருந்தான்னா நகரவே முடியாது, நகரத்துக்கே இடம் இல்லையே, எங்க போறது வருது. அதனால இது சரியா வராது இன்னும் பூர்வபக்ஷம் பண்ணி சமாதானம் என்ன சொல்றார்? தத்குணசாரத்வாத்து தத்விபதேசா பிராஜ்ஞவத்து. தத்குணசாரத்வாத் இது போறோம். இங்கேயும் தத்விபதேசான்னு போட்டிருக்கார். அங்க சராச்சர வியபாஸ்ரயா தத்விபதேசான்னு சொல்ற மாதிரி தத்குணசாரத்வாத் தத்விபதேசான்னு போட்ட அர்த்தம் என்ன? தத்துன்னு சொன்னா இந்த இடத்துல புத்தியை கிரகிக்கிறது. இதுக்கு முன்னாடி புத்தியை பத்தி சொல்லிட்டு வந்ததுனால தத்துங்கிற இந்த சப்தம் புத்திங்கிற ஜீவனுடைய உபாதிய சொல்றது. அந்த புத்தியுடைய குணத்தை சாரமாக கொண்டவனாக ஆத்மா இருக்கான். புத்தியோட குணம்னு சொல்லிட்டு அந்த குணத்தோட ஆத்மாவை சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்குன்னா அது என்ன சம்பந்தம்? அங்க அத்தியாசம்தான். புத்திய உபாதியாக வச்சுண்டவன் புத்தியில இருக்கக்கூடிய குணத்தை தனக்கு ஏத்துன்னு விட்டான் அத்தியாசத்தினால. அதனால தத் குண சாரஹா, அவனுடைய குணமே தான் இவங்கிட்ட எல்லாமே இருக்கு. மொத்தமும் எல்லாமே இங்கதான் இருக்கு. அது என்னெல்லாம் பண்றதோ தியாயதீவ லேலாயதீவ சதீ ஸ்வப்னோ பூத்வா
கிம் லோகம் அனு நிக்ராமதி அனு சஞ்சரதி ரெண்டும் இருக்கு. இங்கேருந்து சஞ்சாரம் பண்றது, அங்க போறான் வரான், இந்த உத்கிராந்தி கதி ஆகதி எல்லாம் அதை சேர்ந்தது, அதோட சேர்ந்த ஆத்மாவுக்கு. அப்படின்னா இவனுக்கு சொந்தமாக உத்கிராந்தி கதி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஆச்சு. இவனுக்கு நிஜமாவே உத்கிராந்தி கதி ஆகதி எல்லாம் இருக்கும் பட்சத்துல இவனை சின்ன பரிமாணம் உள்ளவனாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படி ஒண்ணும் இல்லை, புத்தியை சேர்த்துதான் சொல்ற பரிமாணங்கள் இதெல்லாம். ஆகையால இவனுடைய பரிமாணம் விபு பரிமாணமாகவே வச்சுக்கலாம். அதனால தத்குணசாரத்வாங்கிற இடத்துல அந்த தத்குணசார சப்தம் அத்தியாசத்தை போதிக்க கூடியதாக இருக்கு. இது விவரணாச்சாரியாலே சொல்லிட்டார். அவர் எங்க சொன்னார்னா, இந்த அத்தியாசத்தை பாஷ்யக்காரர் ஆரம்பத்துல வர்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன, இதெல்லாம் தான் சூத்திரத்திலேயே அப்புறமா வரப்போறது, வரும்போது படிச்சு தெரிஞ்சுட்டா போச்சு, இப்ப ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, சூத்திரக்காரர் இந்த ஒரு விஷயத்த போதிக்கிற விதம் ரெண்டு விதம், அதுக்கு பிரக்ரியான்னு பேரு. போதிக்கிற விதம் என்னன்னா, முக்கியமான விஷயத்த எதை ரொம்ப முக்கியமோ அதை முதல்ல சொல்லிட்டு அது எப்படி சித்திக்கிறதுங்கிற அதுக்கு வேண்டிய காரணங்கள்லாம் அப்புறமா சொல்றதுங்கிறது ஒரு விதம். இதுக்கு பிரதிபாதன பிரக்ரியான்னு பேரு. இன்னொரு விதம் என்னன்னா, எதெல்லாம் வேணுமோ தேவையான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா முக்கியமான விஷயத்தை சொல்றதுன்னு. இது உபோத்காத பிரக்ரியான்னு பேரு. உபோத்காதம் ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா, இப்ப இதுல விஷயம் இல்லை, இனிமேதான் முக்கியமான விஷயம் வரப்போறதுன்னு தீர்மானம் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துல இதெல்லாம் பீఠிகைன்னு சொல்றான் இல்லையா, பீఠிகையே பிரதானம் கிடையாது. இந்த பீఠிகையால நாம எது தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் முக்கியம். பீఠிகைங்கிறது உபோத்காத பிரக்ரியா. இதெல்லாம் பண்ணினா அதை சுலபமா புரியுமேங்கிறதுக்காக இது முன்னாடி சொல்லி வைக்கிறது. முக்கியமா இருக்கிறத முன்னாடியே சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் சொன்னா அதுக்கு பிரதிபாதன பிரக்ரியான்னு பேரு. சூத்திரக்காரர் என்ன பண்ணி விட்டாருன்னா, பிரதிபாதன பிரக்ரியில போன முதல்ல அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு டைம் வர சமயத்துல அங்க தத்குணசாரத்வா இப்படி அத்தியாசங்கள்லாம் இருக்குன்னு பின்னாடி சொல்லிட்டு வர்றாரு. ஆனா இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கணுமா வேண்டாமான்னு விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ண வேண்டிய இடத்துல இந்த அத்தியாசம் இருக்குங்கிறது இப்போ சொல்லலைன்னா சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டியது இல்லைன்னு ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா அவன் மேல யாரு படிப்பான்? இந்த அத்தியாசத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, இவன் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சு போய் அவ்வளவு தூரம் போனா அப்புறம் மேல தெரிஞ்சுக்கலாம். பாஷ்யக்காரர் மாத்திரம் அத்தியாசத்தை சொல்லலேன்னு வச்சுக்கோ. ஏன் இவர் உபோத்காத பிரக்கிரியை பண்ணணுங்கிறதுக்கு காரணம் சொல்றேன். இவர் மாத்திரம் இப்போ அத்தியாசத்தை சொல்லல, விட்டுட்டார், அப்புறமா சூத்திரத்துல வருமோ இல்லையோ பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தார். இதை படிக்கவே மாட்டான். ஏன்னா இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கணுங்கிறது சித்தம் ஆனதுக்கு அப்புறம்தான் இதுல பிரவர்த்திப்பான். இதனுடைய விஷயம் பிரயோஜனம்லாம் சித்தமானதுக்கு அப்புறம். அதுவரையில் இது ஒண்ணும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி பேசாம விட்டுருவான். அதனால இதுல பிரவருத்தி ஏற்பட்டாதானே மேற்கொண்டு அந்த சூத்திரத்தை படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வரும். அதனால முதல்ல அத பிரவருத்தி ஏற்படுறதுக்கு இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதுதான்னு தீர்மானம் பண்றதுக்கு நான் உபோத்காதத்தை பண்ணினாதான் சரியா வரும்னு பாஷ்யக்காரன் நினைச்சார். ஆக மேற்கொண்டு சொல்லக்கூடிய அந்த அத்தியாசத்தை இப்ப ஆரம்பத்துல கொடுத்துட்டார். இத முதல்ல சொல்லிட்டாருன்னா இப்போ சரி நாம தெரிஞ்சின்றது சரியில்லை அப்படின்னு தீர்மானமாச்சு. இப்போதைக்கு நமக்கு என்ன ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கோ அது உபயோகம் இல்லை, அது அத்தியாசம்னு தீர்மானம் ஆயிடுத்துன்னா சரி, அப்படின்னா இந்த சாஸ்திரம் படிக்க வேண்டியதுதான். சரியா தெரிஞ்சுக்கணுமே, தத்துவத்துல ஜிஜ்ஞாசை வரும். அந்த ஜிஜ்ஞாசைய நிவர்த்தி பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சாஸ்திராபியாசத்துல வருவான். அதனால சாஸ்திராரம்ப சித்திக்காக மேற்கொண்டு சூத்திரக்காரர் சொல்லக்கூடிய அத்தியாசத்தை உபோத்காதமாக வர்ணிச்சார் பாஷ்யக்காரர் அப்படின்னு விவரணக்காரர் பழிச்சுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆக பிரதிபாதன பிரக்கிரியே உபோத்காத பிரக்கிரியேன்னு ரெண்டு விதமா விஷயத்தை போதிக்கக்கூடிய இது உண்டு. அதுல உபோத்காத பிரக்கிரியை பாஷ்யக்காரருடையது, பிரதிபாதன பிரக்கிரியை சூத்திரக்காரர் பண்ணினார். இதுதான் வித்தியாசம். ஆக தத்குணசாரத்வாத்ங்கிற இந்த சூத்திரம் அத்தியாசத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய சூத்திரம் அப்படின்னு இது விவரணாச்சாரியாலே சொல்லியிருக்கார். ஆக இத்தனை இடத்துல நான் இன்னும் கூட சில சூத்திரங்களை பார்த்தேன்னா அத்தியாசம் கிடைக்கும், சூச்சனை பண்ணக்கூடிய இது கிடைக்கும். நான் பளிச்சுன்னு இப்ப வெறும் சூத்திரத்துல பார்க்கும்போது இந்த திரோஹிதம், தேகயோகாத்வாசோபி, தேக யோகம், இந்த சராச்சர வியபாஸ்ரயஸ்து ஸ்யாத் அந்த இடத்துல இந்த பதம், அதே மாதிரி வைசேஷ்யாத், சம்போக பிராப்தி ரித்திச்சேன்ன வைசேஷ்யாத், தேகயோகாத் சொல்லிட்டேன்னா தத்குணசாரத்வாத்து தத்விபதேசா. இந்த சூத்திரங்கள்லாம் பளிச்சுன்னு அந்த ஜீவனிடத்துல அனாத்மாவான தேகத்தினுடைய தர்ம அத்தியாசம்,
தேகம்னா நான் 2 தேகத்தையும் சேர்த்து சொல்றேன். சூக்ஷ்ம தேகமும் அதனுடைய தர்மத்தினுடைய அத்தியாசம் இருக்குங்கிறத பளிச்சுன்னு போதிக்கக்கூடியதாக இருக்கு. ஸ்தூலம் சூக்ஷ்மம் 2 சேர்த்து சொல்றேன். காரணங்கிறத தனியா அத்தியாசம் காமிக்க முடியாது. அது அனாதி அத்தியாசம். அது காரணங்கிறது வெறும் அஜ்ஞானம் தான். அந்த திரோஹிதம்னு சொன்னது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை அத்தியாசம் பண்றதுங்கிறது இவன் ஜன்ய அத்தியாசம் இல்லை, அது அனாதி அத்தியாசம். அதுக்கு காரணம் சொல்ல முடியாது. இந்த அத்தியாசத்தை தான் நாம ஜன்ய அத்தியாசமாக சொல்லலாம். அந்த அத்தியாசத்தை பத்தி இத்தனை இடத்துல சூத்திரக்காரர் சொல்லியிருக்க. இதை தவிர விஷயாத்தியாசம், அர்த்தாத்தியாசம், நான் இப்ப சொன்னது எல்லாமே ஞான அத்தியாசம். அதாவது நமக்கு ஆத்மஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறது தப்பா தெரிஞ்சிருக்குங்கிறத இத்தனை இடத்துல காமிச்சிருக்காரு. பிராந்தி இருக்குங்கிறத. விஷயம் மித்யான்னு சொல்றது இருக்கே, இது அர்த்தாத்தியாசம். இதுக்கு நமக்கு 2 இடம் இருக்கு. விஷயம் மித்யா, விஷயத்தை மித்யா, அது தெரியறது பிரபஞ்சம் மித்யா, அது பார்க்கறது திருஷ்யம் மித்யான்னு சொல்றது இருக்கே, இதுக்கு ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியா ஒரு அதிகரணம். சரியா? அந்த சந்தே சிருஷ்டிராகிங்கிற இடத்துல மாயாமாத்திரந்து அப்படின்னு பதம் போட்டிருக்கார். அந்த மாயாமாத்திரங்கிற பதம் பிராதிபாசிகத்தை தெரிகிறது. ஆக ஆத்மஸ்வரூபத்தை தவிர திருஷ்யத்தை நீங்க பார்க்கும்போது திருஷ்யமா தெரியக்கூடிய பதார்த்தத்துல நீங்க 2 விதமான மித்தையை தெரிஞ்சுக்கலாம். அதுவும் அத்தியாசம்தான். 2 மித்தை என்ன? ஒண்ணு வியாவகாரிக மித்யா, வியாவகாரிகம்னு சொல்லக்கூடிய மித்யா. இன்னும் ஒண்ணு பிராதிபாசிகம்ங்கிற மித்யா. சொப்னத்துல பார்க்கக்கூடியதை பிராதிபாசிகம்னு சொன்னா. ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியாங்கிற இடத்துல விசாரிச்சு பார்த்தா வேற தனியா இருக்காது, ஆனா தெரிஞ்சுட்டு இருக்கும்னு சொல்றது இருக்கே, அது வியாவகாரிகமான மித்யா பதார்த்தம். நிஜம் இல்லை. விசாரிச்சு பார்க்கும்போது இதை தனியாக சத்தியமாக நிரூபணம் பண்ண முடியாது. அதனால மித்யான்னு சொல்ல வேண்டி இருக்கும். ஆனா பிரதிபாசம் அனுவர்த்திச்சுட்டே இருக்கு. சொப்பனம் அப்படி இல்லை. நீங்க விசாரிக்கவே வேண்டாம், தானாவே போயிடுறது, கிளம்பி போயிடுறது இல்லையா? அந்த இடத்துல அது பிராதிபாசிகம். ஆக விசாரத்தினால மாத்திரம் எதுக்கு மித்யாத்வம் தெரியுமோ அப்பேற்பட்ட வஸ்துவை நாம வியாவகாரிக்கன்னு வச்சுப்போம். அது போகணும்னு சொன்னா பிரம்மஜானத்தினாலதான் போகும். அந்த ஸ்வரூபாவிர்பாவம்ங்கிற இடத்துல எந்த ஆத்ம சாட்சா்காரத்தை சொல்றாரோ, சாஸ்திர திருஷ்டின்னு சொல்றாரு, அந்த ஆத்ம சாட்சா்காரத்தினால மாத்திரம் நிவர்த்தியாக கூடியது வியாவகாரிகம். அதுக்கு முன்னாடி அது நிவர்த்தி ஆகிறதா இல்லை. நீங்க பொய்ன்னு சொல்லலாம், வேணும்னா பொய்ன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சின்னும் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அது பிரதிபாசம் விவகாரங்கள் இருந்துட்டே இருக்கும். அதே பிராதிபாசிகங்கிறதுல மாயா மாத்திரம்னு ஒரு மாத்திர பதம் போட்டார். மாயான்னு போட்டாலே போரும். ஆனா மாத்திர பதம் போட்டதுனால கொஞ்சம் கூட அதுல சத்தியத்துவம் இல்லை. அது உடனுக்குடனே இது பிரதிபாசம் கூட நிவர்த்தி ஆயிடுறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அதுதான் பிராதிபாசிகம். பிராதிபாசிகங்கிற சப்தத்துல இருந்தே இந்த அர்த்தம் கிடைக்கிறது. நீங்க தெரியற பரியந்தம் இருக்கு, அப்புறம் போயிடுத்து மொத்தமா காலி ஆயிடுறது, அதுதான் பிராதிபாசிகம். இது தெரிஞ்சுட்டே இருக்கு, பொய்ன்னு தெரிஞ்சா கூட தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது வியாவகாரிகம். இந்த பேதத்தை சொல்லியிருக்கார். ஆக 2 விதமான அத்தியாசம். விஷய ரூபமான அத்தியாசம் அர்த்தாத்தியாசம்னு சொல்றோம். ஞான ரூபமான அத்தியாசம் ஞானாத்தியாசம்னு சொல்றது. அந்த ஞானாத்தியாசத்துல நம்ம பொறுத்தவரையில் இந்த ஆத்மா அனாத்மா ஞானம் இருக்கே, தப்பான ஞானம், இந்த ஞானத்தை தான் வேதாந்தம் அதைத்தான் விசேஷமா எடுத்துக்கிறது. ஏன்னா அதை நிவர்த்தி பண்றதுதான் இதனுடைய லட்சியமாக இருக்கு. ஆக அந்த அத்தியாசத்தை இத்தனை இடத்துல சூத்திரக்காரர் சப்தத்தினால நிரூபணம் பண்ணியிருக்கார். அவித்யாங்கிறது இப்ப இந்த அவித்யாங்கிற பதம் நம்ம அத்தியாசத்தை நிறைய பிரயோகம் பண்றோம். இந்த பண்றோம். இந்த அத்தியாசங்கிற அர்த்தத்துல அவித்யாங்கிற பதத்தை சூத்திரக்காரர் இல்லை, நம்ம பாஷ்யத்துல நிறைய யூஸ் பண்ணியிருக்கார், பரியாயமா பிரயோகம் பண்ணியிருக்கார். ஆனால் பல இடத்துல அதுக்கு எது காரணமோ அதை அவித்யான்னு சொல்லியிருக்கார். இந்த அத்தியாசம் வர்றதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கு இல்லையா? என்ன காரணம்னா ஸ்வரூபம் மறையிறது, ஸ்வரூபத்தை மறைக்கிறது ஏதோ ஒண்ணு, அதுக்கப்புறம் தான் அதுல வேற ஒண்ணு தெரியுது. முதல்ல அவித்யா, அப்புறம் அத்தியாசம். அவித்யா இந்த அத்தியாசம் 2லயுமா 2 பேரும் வேற விதமா போகல, வாஸ்தவமா போகல. அவ போனது என்னன்னா, ஆமத்திகாரர் என்ன பண்ணினார், இந்த முதல்ல அந்த மித்யாஜான நிமித்தா அத்தியாசகான்னு சொல்ல இடத்துல மித்யாஜானங்கிறதுக்கு அத்தியாசம்னே அர்த்தம் பண்ணிவிட்டார். அத்தியாசத்தையே அந்த இடத்துல மித்யாஜான சப்தம் குறிக்கிறதுன்னு வியாக்கியானம் பண்ணிட்டு போனாரே தவிர அதுக்கு காரணமான அஜ்ஞானத்தை பத்தி அந்த இடத்துல பேசல.
எங்க பேசுறாருன்னா அப்புறமா அதுக்கு இடம் வருது, அங்க பேசுறார். தேவதாதிகரணத்துல எல்லாம் சொல்றார். தேவதாதிகரணம் மற்ற இடத்துல சொல்றார், நிறைய இடத்துல சொல்றார். ஆஹா, அத்தியாசம்னு ஒண்ணு, அதுக்கு காரணமான அஜ்ஞானம்னு ஒண்ணுன்னு ரெண்டு பாமதிக்காரர் மதத்திலயும் இருக்கு. அவர் அதை சொன்ன இடம் வித்தியாசப்படுறதுன்னா வெவ்வேறு இடத்துல இருக்கு. ஆரம்பத்துல நீங்க சதுசூத்திரி மாத்திரம் பார்த்துட்டு இவர் ஒன்றும் சொல்லலையே, அஜ்ஞானத்தை பத்தி சொல்லவே இல்லையே, அத்தியாசத்தை தானே சொல்லியிருக்காருன்னு நீங்க நினைக்க கூடாது. மேல் கொண்டு பார்க்கணும், அங்க வருது. ஆக விவரணத்துல சொன்ன அந்த மூலாஜானத்தை பாமதிக்காரர் ஒத்துண்டிருக்கார், அதனுடைய காரியமாக அத்தியாசத்தையும் ஒத்துண்டிருக்கார். ஆனா விவரணக்காரர் என்ன பண்ணார்னா சதுசூத்திரிக்குள்ளேயே ரெண்டையும் நிரூபணம் பண்ணிவிட்டார். இவர் என்ன பண்ணார்னா அந்த பிராந்தியோட இங்க நிறுத்திண்டார். அதுக்கு என்ன காரணமோ அந்த அஜ்ஞானத்தை அப்புறமா நிரூபணம். ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல மதபேதம் இல்லை. சதுசூத்திரி மாத்திரம் பார்த்துட்டு இவர் அஜ்ஞானத்தை சொல்லலேன்னு சொல்றது தப்பு. ஆனா சதுசூத்திரிக்குள்ளே ஒரு 2-3 இடத்துல இருக்கு, அவர் சொல்லியிருக்காரு, அதுக்குள்ளேயே இருக்கு. அதனால பாமதிக்காரர் அவாதான் சொல்றா. பாமதிக்காரர் அஜ்ஞானம், அந்த மித்யாஜானங்கிறதுக்கு அத்தியாசம்னு தான் அர்த்தம் பண்ணினார். அதனால அவருக்கு அந்த மூலாஜானம் அவர் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்றதுக்கு இங்க ஒண்ணும் இடமே இல்லை. பாமதிக்காரருக்கும் அது இருக்கத்தான் இருக்கு. கல்பத்தூர்காரர் பளிச்சுன்னு சொல்லியிருக்காரு. இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா தேவதாதிகரணத்துல அந்த சமான நாம ரூபத்வா சாவிருத்தாவிரோதோ தர்சனாஸ்பிருதேஷ்டன்னு ஒரு இது வருது. அதாவது ஒரு சிருஷ்டி ஒரேடியா பிரளயமாயி போனதுக்கு அப்புறம் புனகா சிருஷ்டி வருதோ இல்லையோ, அப்படி வரும்போது நீங்க மொத்தம் போயிடுத்து, வேதங்க எல்லாமே போயிடுத்து, இப்ப திருப்பி புதுசா கத்துக்கும் போது எல்லாமே புதுசா இருக்கணுமே, எப்படி அந்த சம்ஸ்காரம் அனுவர்த்திக்கிறதுங்கிறதுக்கு காரணம் காமிக்கும் போது அவர் ஒரு இதை சொல்றார். அந்த தவளைகளை 2 திருஷ்டாந்தமா கொடுக்குறார். அந்த வெயில் காலத்துல காணாம போயிடுறது, மொத்தமா போயிடுறது. மழை காலத்தை வந்தா திடீர்னு ஒரே ஒரு மழை பெஞ்சத்துலயே அது பெருசா வந்து விடுறதுன்னு காமிக்கிறார். எங்க இருந்து இல்லாம எப்படி வர முடியும்? ஆக அந்த தவளைகள்லாம் மறைஞ்சி இருக்கு, சம்ஸ்கார ரூபமா இருந்துட்டு அப்புறம் ஸ்தூலமா தெரிகிறது. அங்க கல்பத்திருக்காரு எங்க மறைஞ்சு இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? இங்க பூமியில மண்ணுல மறைஞ்சு இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஏதோ ஒரு ஆதாரத்துல மறைஞ்சு இருக்கணும் இல்லையா? அங்க சொல்லிட்டார் மாயா அனாதி அவித்யான்னு. அதுல மறைஞ்சிருக்குன்னு, அத்தியாசத்துல மறைஞ்சிருக்குன்னு சொல்லல. அத்தியாசங்கள்லாம் அப்போ ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு பிரளயத்துல. அதனால மாயை சொல்லி அந்த மாயாங்கிற அஜ்ஞானம் இருக்கே, அந்த அஜ்ஞானத்துலதான் அதெல்லாம் மறைஞ்சிருக்கு, ஆதாரமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர். அங்க கல்பத்தூர்காரர் பழிச்சுன்னு சொல்லியிருக்காருன்னா பிரமாத் சம்ஸ்காரத்தோன்யா என்ன மண்டூகமிரு துதாகத்தேஹே, அந்த வாசஸ்பதிக்கு இப்பேற்பட்ட அஜ்ஞானங்கிறது சம்மதமாக இருக்குன்னு ஸ்லோகமா போட்டிருக்காரு மெனக்கெட்டு. அதனால அவர் வெறும் அத்தியாசத்தை மாத்திரம்தான் ஒத்துக்கிறார் அப்படிங்கிற வாதம் சரியில்லை. அங்கேயும் இதேதான், சம்ஸ்காரம் இருக்கிறத வச்சுன்னுதான். ஆமா, அப்பதான் அந்த சமான நாம ரூபத்துவங்கள்லாம் வர முடியும். சம்ஸ்காரங்கிறது சுத்தமா இல்லைன்னா ஏற்கனவே எப்படி இருந்ததுன்னு எப்படி தெரியும் இருக்கு? நினைச்சே பார்க்க முடியாது. அந்த சம்ஸ்காரம் இருந்தாதான் ஏற்கனவே இருந்தத அவர் தெரிஞ்சுட்டு ஞாபகப்படுத்திண்டாவது திருப்பி சிருஷ்டி பண்ணலாம். சிருஷ்டி பண்றதுக்கு ஏதோ ஒரு அம்சம் பாக்கி இருக்கணும். மொத்தமா எல்லாமே போயிடுத்துன்னு சொன்னா அப்புறம் புதுசா சிருஷ்டி பண்ணும்போது பூர்வவத்து வந்ததுங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. மத்தூர்ல அவ என்ன சொல்றாருன்னா அத்தியாசத்தோட நிறுத்தினுட்டா. இதுதான் அவித்யா, இதுதான் இது, எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம், ரெண்டும் ஒண்ணு. இதுக்கு காரணத்தை அவித்யன்னு சொல்றதுங்கிறது அது இல்லைங்கிற. அதுக்கு மூலாவித்யான்னு பேரு வச்சு அப்பேற்பட்ட அவித்யா கிடையாது, ஒத்துக்கிறது இல்லை. அதை நான் மூலாவித்யான்னு சொன்னேன் இப்போ திரோஹிதங்கிற இடத்துல. அதுதான் மூலம். ஏன்னா திரோஹிதம் சொல்லிட்டு அப்புறம் தேக யோகம் சொன்னார். ஒன்னு ஆவரணம் பண்ணி கொடுத்தது, அதுக்கப்புறம் அதுல விக்ஷேபம் ஏறிது, இருக்கிறத வாஸ்தவத்தை மறைச்சிட்டு அப்புறம் இல்லாதத்தை காமிக்கிறது. அதுதானே இது ரெண்டையும் அங்க சொல்லியிருக்காருன்னு நான் வியாக்கியானம் பண்ணி சொன்னேன். ஆனா அவ ஒத்துக்க மாட்டான்.